அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம். கோவையில கொந்தளிச்ச நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். நேர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் தம்பிமார் கலைக்கூடம் பெருமிடன் வழங்கும் ராக்கெட் லீடர். அகில உலகம் அறிந்த கட்சியா இருந்தாலும் உள்ளூர் தேர்தல ஒத்தையா போராடும் அண்ணனை பத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் கோவக்கார கோவையன். அடிக்கடி தம்பி நினைப்பே இருக்கிறதால இந்த படத்திலும் தம்பியோட செயல்பாட்டை அண்ணன் வாழ்த்துவதா படம் தொடங்குது. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு, அதை பாராட்டணும். இல்ல எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டு நாங்க மனநோயாளிகளா? அப்படி ஒன்றும் இல்லை. சரியானது சரி, தவறுனா தவறு. தன்னோட சுத்தி வரும் எதிர்ப்பை வித்தியாசமான கோணத்துல நாயகன் சமாளிப்பதா வசனங்கள் அமைச்சிருக்காங்க. இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்க பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் 13 ஆண்டுகளா இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துறோம். ஒரு மக்கள் இயக்கம், மக்களோடு சந்திச்சு தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க, நின்றுருக்கோம். 36 லட்சம் வாக்கை வாங்கி 3வது பெரிய கட்சியாக தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா, என் கட்சியை குறை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் ஆகி வந்திருக்கிய இங்கே? சரி, மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு. ஆற்றால் நீ ஒரு ஐபிஎஸ். மதுரையில கனிமம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவுதுன்னு அண்ணன் எடுத்து சொல்வதா அடுத்த காட்சி நகருது. தம்பி அண்ணாமலை கூட சொல்ற கேட்டதே இவங்க தான். 2 ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம், மீதியில் நீங்கள் எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க சொல்றாங்களே, மத்திய அமைச்சரவையிலிருந்து அமைச்சரகத்திலிருந்து சொல்றாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே, நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி. அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி, இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க. ஆனால் அது பார்த்தா இவங்க தான் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நானும் அதான் சொல்கிறேன், எடுங்க பார்ப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். மொத்தத்துல ராக்கெட் லீடர் வீராதி வீரன் சூராதி சூரன். We are back to cinema. ஆமா, புஷ்பாடா. ஏங்க வேற மாதிரி எல்போ தூக்குறீங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா 2 ரிலீஸ் ஆயிருச்சு. என்னங்க எத்தனை கோடிங்க கலெக்ஷன்? 100 கோடி கலெக்ஷன் இருக்கு. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ரசிகர்கள் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, படம் எப்படி இருக்குன்னு பேசிக்கிறாங்க. படம் லாகே இல்லைங்க, ஒரு மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சும் போது ஃபாஸ்டா அப்படியே போச்சு. மூவி செம்ம மூவி, நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அதான் ஐகான் சார் அப்படியே உண்மையாக லேடிஸ் வேஷம்லாம் போட்டு பக்கா அந்த கண்ணுலாம் எம்மிக்க முடியாது. ஃபைட்டிங் சீன் ஸ்டண்ட்லாம் செம்ம. டைட்டில் படி ரூல்னா படத்தை நல்லா ரூல் பண்ணியிருக்காரு. அல்லு அர்ஜுன் இதில் எமோஷனல் அதிகமாக காமிச்சிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது படம். பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்லா இருக்கு. பார்ட் 1ஓட பார்ட் 2 தான் சூப்பராக இருக்கு படம். ஆமாம், அல்லு அர்ஜுன் கேரக்டர் ஃபைட்டு சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் சொல்ல முடியாது, அடிச்சிக்க முடியாதுங்க. எல்லாமே விறுவிறுப்பாக இருக்கு. ஃபுல்லாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான், கம்ப்ளீட் என்டர்டைன்மெண்ட். கொடுக்குற காசுக்கு வேர்த்து. லாக்ன்றது எந்த ஒரு இடத்துலையுமே சுத்தமாக கிடையவே கிடையாது. இந்த ஃபைட் சீன்ஸில் மட்டும் கொஞ்சம் இருக்கே தவிர அந்த பாட்டுலேருந்து எல்லாமே வேற லெவலில் இருக்குது. பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே சூப்பராக இருக்குது படமே. பார்ட் 3 வேற வரப்போதாங்க. பார்ட் 3 லாஸ்ட்ல லீடு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் இப்பவே பார்ட் 3க்கு வெயிட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. செம்ம படம், வேற லெவலு. செகண்ட் பார்ட் தான் வேற லெவலு. புஷ்பானா ஃபயரு, சரியான நடிப்பு, வேற லெவலு, சூப்பராக இருக்கு படம். தேர்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அல்லு அர்ஜுன் ஆக்டிங் சொல்லவே வேணாம், பட்டையை கிளப்புறாங்க. டைரக்ஷன் வேற லெவலு. இது இன்னும் முடியல, கண்டினியூட்டி இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அப்படி கேரளா பக்கம் போனோம்னா அங்கேயும் இருக்கிற மலையாளி ஸ்டேட்டஸ் எல்லாமே ரிவ்யூ கொடுக்குறாங்க. செகண்டா டன் கணக்கா ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. படம் வேற லெவலு, மாசு, ஃபைட்லாம் கெத்து. 2 தான் வச்சு 2 தான் 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொள்ளலாம் சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. அல்லு ஃபகத் பாக்ஸில் மட்டும் கொஞ்சம், ஃபகத் பாக்ஸில் கொஞ்சம் ஒரு டம்மி பீஸாக காட்டியிருந்தானோ, இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இவ்வளோ மாசு. அதுக்கடுத்து அல்லு அர்ஜுன் அவன் ஃபுல் மாஸ். പിന്നെ ராஷ்மிகா നോക്കാം. പിന്നെ படம் லெந்து படம் இருந்தாலும் கொள்ளலாம். நல்லா இருக்கு. பேசும்போது எடிட்ல தான் பேசுவாங்க போல. We are back to sports. FIFA World Cup 2034.
நம்ம பசங்களாம் அந்த ஃபுட்பால் மேட்ச் போட நைட் ஃபுல்லா தூங்க மாட்டாங்க. ஆமா இப்ப மேட்ச் எல்லாம் மிட் நைட்ல தானே வரும். அப்போ இப்ப துபாயில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துபாய்னாலே சும்மாவே வந்து பயங்கரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. 2024 நடக்க போறதுக்கு இப்பவே எப்படியெல்லாம் வந்து கட்டமைப்பு இருக்க போகுது, அந்த ஸ்டேடியம் வந்து எப்படியெல்லாம் உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு 3D வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த முன்னோட்டத்திலே பார்க்கலாம். கிரவுண்ட் மட்டும் கிடையாது, கிரவுண்டுக்கு உள்ளேயும் கூட்டம் இருக்குது, கிரவுண்டுக்கு வெளியே மக்கள் உட்கார்ற மாதிரி இருக்கு. அந்த கிரவுண்ட் இருக்க செவுத்துலலாம் அங்க ஒரு கேம் ஆக்டிவிட்டி அங்கேயே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை துபாய் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் வெறும் ஃபுட்பால் கிரவுண்ட் மட்டும் இல்ல, வெளியே வந்து பாத்தீங்கன்னா வாலிபால் கிரவுண்ட் இருக்குது, பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கிரவுண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400 மாலை ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது அந்த பில்டிங். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா அண்ட் கவின். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.